ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜிஎம் மசாலாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சத்தான குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து அதை நல்லா நான் கழுவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வெயிலில் 1 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய வச்ச கம்பை ஒரு கடாயில் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கம்பில் எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே நிறையாவே தெரியும். இது நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 கப் ஆகிற அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து அதையுமே பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளையும் சேர்த்து அதையும் நல்லா இதோட வறுத்து எடுத்துக்குவோம். இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சு இதோடு நம்ம இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்துக்குவோம். இந்த தேங்காய் துருவல் அதிகமாக டேஸ்ட்டு நல்லா தரும். அதுக்காக தேங்காய் துருவல் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச கம்பை ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்குவோம். அதே மிக்சியில் வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்துக்குவோம். அதோடு நம்ம நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை வெல்லமும் இருந்தாலும் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட துருவிய தேங்காவையும் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றி அதில் முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். கம்பு, அந்த வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் நெய் விட்டு நல்லா அழகாக உருண்டையாக பிடிச்சி நம்ம எடுத்து வச்சோம்னா எடுத்து வச்ச நம்ம கம்பு லட்டு ரெடி. இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கம்பு நம்ம எலும்புகளை வலுப்படுத்தும். ரொம்ப அதிக சத்துக்கள் நிறைந்த வேர்க்கடலை, எள்ளு போட்டு நம்ம இதை செஞ்சுருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.